ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து கலையரசன் அவர் பார்த்தீங்க அப்படின்னா எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாரு. இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பெருசாக எந்த ஒரு விஷயங்களும் பண்ண மாதிரி எனக்கும் தெரியவில்லை. அதே போல் மக்களுக்கும் அதே போல் தெரிஞ்ச காரணத்தினாலே வந்து அவரை இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. அதுவும் அவர் எவிட் ஆனதுக்கப்புறமா எனக்கு இங்கே ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் வந்ததே வந்து ஃபஸ்ட்டு என்னோடய வீட்டில் விஜய் டிவியில் என்னோடய ஃபேஸ் தெரியணும் அதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்னார். அதே போல் அவருமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வீக்ஸாக வந்து இந்த வீட்டுக்குள்ளே உள்ள சர்வே ஆகியிருக்காரு. இப்போது அவரும் நினச்சபடி அவரோட விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் பிக் பாஸ் வீட்டை விட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து சந்தோஷமாக பிக் பாஸ் வீட்டை விட்டு கிளம்பியிருக்காரு. அதே போல் கலையரசன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதோட நிப்பாட்ட மாட்டேன், நான் எப்போதுமே அடுத்துமே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சு டைலாக்கையும் போட்டுட்டு தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு அங்கேருந்து வெளியே போயிருக்காரு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்குமே அவர் வந்து தப்பிச்சதுக்கு காரணம் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணதுனால மட்டும் தப்பிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து. ஒரு சில விஷயங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், அதே போல் இந்த வாரம் அவர் எந்த இதுவுமே பெருசாக பண்ணவே இல்லை. எல்லா இடங்கள்லையும் சைலண்ட்டாகவே அமைதியாகவே உட்கார்ந்த ரீசன் தான் வந்து இப்போ அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கலையரசன் ஏதாவது பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் கலையரசன் அவரோட அந்த நாட்டுப்புற கலைகளை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தா இன்னுமே வந்து அவர் நீடிச்சிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் பண்ணார், அதுக்கப்புறம் இந்த வீக்கு சுத்தமாகவே வந்து எதுவுமே பண்ணலை. எந்த ஒரு பெரிய ஆக்டிவிட்டியுமே அவர் பண்ணாத ஒரு ரீசன்னால் மக்கள்கிட்டையுமே அவர் வந்து கொண்டு போக முடியாமல் உட்காந்துட்டாரு. அதனால மக்களும் சரிப்பா நீ இருந்தது போதும் மிச்சர் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் வந்து வெளியே போக போகிறா அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது. அதே போல் இன்றைக்கான எபிசோடுமே சூப்பராகவே வந்து விஜய் சேதுபதி உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக வச்சு ரோஸ்டெல்லாம் செஞ்சார். அதுக்கப்புறம் நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வைல்டு கார்டு என்ட்ரியுமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்குது. அவங்க யார் யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து விஜய் டெலிவிஷன் அவங்க வந்து அப்டேட்டும் பண்ணிட்டாங்க. ஒரு 4 நபர்கள் உள்ளே வராங்க. அதே போல் வேறு யாராவது வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கலையரசன் போனதை பற்றி? உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.